ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா மேலே கடையில் நின்றுட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து டிரைவர் குடிச்சிட்டு கீழே இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இங்கே பாரு, சாவியை கூட வண்டி ஓட்டணும் அப்படின்னதும், இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு, குடிச்சிட்டு வண்டி ஓட்ட போறியா, இந்த விஷயம் மட்டும் மாற தம்பிக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னதும், இங்க பாரு நீ இருக்கு இப்போ இதெல்லாம் மாறிக்கிட்டு சொல்ல போற, ஒழுங்கா வண்டியை கொடு, வண்டி சாவியை கொடு அப்படின்னதோ அதெல்லாம் முடியாதுங்கிறது, கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் விரட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்து வீராவுக்கு சந்தேகமா இருக்கு. உடனே நீரா வீரா கீழே ஆமாண்ணே யாரு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இல்லம்மா அவர் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு சாவி கேட்காருமா, இந்த விஷயம் மட்டும் மாறன் தம்பிக்கு தெரிஞ்சா எவ்வளவு சிக்கலாகும் தெரியுமா அப்படின்னதும், ஏதோ மாறன் தம்பிக்கு தெரிஞ்சா அவர் சும்மா இருக்க மாட்டான்னு சொன்னீங்களே, அது எதுக்காக அப்படின்னு வீரா கேட்குறாங்க. இல்லைம்மா இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு காலம் கூட தம்பி வண்டி ஓட்டுனது இல்லை, அதே மாதிரி மற்றவங்கள ஓட்ட விட்டதும் இல்லைம்மா. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அவர் ஒரு காலம் இப்படி பண்ணவும் மாட்டார், அப்படி மட்டும் யாராச்சும் இப்படி பண்ணால் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டுருவாரு தெரியுமா அப்படின்னதும், வீரா அதிர்ச்சியாராங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, மாறன் கண்டிப்பாக யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவனை எப்படி பண்ண மாட்டான்னா, அவனே மற்றவங்களையும் எப்படி பண்ண விட மாட்டான்னா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் வீரா அவங்க அண்ணன் ஞாபகம் வந்ததும் ஆட்டோ கிட்ட வராங்க. உடனே ஆட்டோ ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு இதுக்குள்ள அவங்க குடும்ப ஃபோட்டோலாம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன நம்ம மேலே எங்கள் மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு இன்னொருக்கா கையை விடுறாங்க. பார்த்தா நம்ம பாண்டியனோட ருத்ராட்ச மாலை வருது. இது பார்த்து வீரா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன இதுதானே அம்மா அண்ணனுக்கு திருவண்ணாமலை கோவிலில் வாங்கி கொடுத்த மாலை, அப்போ இந்த மாலை இங்கே இருக்குன்னா அப்போ எங்கள் ரூமில் இருந்த மாலை அப்படின்னா யாரும் திட்டம் போட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாறன் இந்த தப்பு பண்ணவே இல்லை, இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு வீரா வீட்டுக்கு மொட்டை மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் குடிச்ச மாதிரி காட்டணுங்கிறதுக்காக கீழே கையில் வச்சிருந்த வாய் உடம்பு ஃபுல்லாக தெளிச்சுட்டு உள்ளே வராங்க. தள்ளாடிட்டு நடிச்சு இதை வீரா மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கீழே வந்ததும் வள்ளி திட்டுறாங்க. ஏண்டா இப்போதான் எல்லாம் சரியா வந்துட்டுருக்கு, இந்த விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும், அதை இன்னைக்கு மட்டும்தானே அப்படின்னு மாறன் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீரா ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா, மன்னிச்சிடுமா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி வீராவை சமாளிச்சு அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறன் ஆமா நான் தான் பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏதோ அவர் தான் நம்ம பாண்டியனை வண்டியால இருந்து தூக்கின மாதிரி பெரும் ஓவர் காட்டி நடிச்சிட்டு இருக்காங்க மாறன். இதை பார்த்து வீரா செம்மையா நடிக்கிறடா, உண்மையிலேயே உனக்கு நான் அவார்ட்ஸ் தரலாம் அப்படின்னது. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கேன், இங்க பாரு நடிக்காத, உண்மையிலேயே உனக்கு நல்லா அவார்ட் எல்லாம் கொடுக்கலாண்டா, அது எப்படி நீ பண்ணியா, இங்க பாரு நீ கீழே அதை உன் மூஞ்சில எல்லாம் தொலைச்சிட்டு வந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னதும் மாறன் அடிச்சு வராங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க, ஏய் நடிக்காதடா, இங்க பாரு இதுல இருந்தே விளங்குது நீ யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு, அப்படின்னா கண்டிப்பா இந்த தப்ப நீ பண்ணவே இல்லை, யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்க, கூடிய சீக்கிரமே அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி நான் உன்னை நிரபராதியா வெளியில கொண்டு வரேன், இங்க பாரு இது கண்டிப்பா நடந்தே ஆகுமாடா அப்படின்னு நம்ம வீரா சவால் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினதும் மாறன் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ அப்படின்னா நாம இதை பண்ண இல்லைங்கிற விஷயத்த வீரா கண்டுபிடிச்சிட்டா, இதுக்கப்புறம் நாம அமைதியா இருந்தோம்னா சரி வராது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்ம ராகவ் காப்பாத்துனது வீணா போயிடும் அப்படின்னு மாறன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா ஆட்டோல இருக்கும்போது கண்டிப்பா அந்த சாட்சி இதெல்லாம் வருவான், நாம எப்படியாச்சும் இன்னைக்கு அவனை மடக்கி பிடிச்சி உண்மையே அறிஞ்சே ஆகணும் அப்படின்னுட்டு ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு ஆட்டோல இருக்காங்க. என்ன ஆட்டோ வருமா அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி கேட்டதும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஏத்திட்டு போறாங்க. நம்ம வீரான்னு புரியாம அப்பன்னு பார்த்தா அந்த சாட்சிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, டேய் நீ எவ்வளவு நகை எல்லாம் வாங்கியிருக்க, எனக்கு கடனை ஒரு கொஞ்சம் காசு கொடுறா அப்படின்னதும், டே என்கிட்ட இல்லடா அப்படின்னு அவன் சாட்சி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாம் வீரா கேட்டுட்டு வராங்க. இங்க பாரு நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பிளீஸ்டா கடனா தானே கேட்கறேன் கொடு, ஆமா இந்த பணம் எல்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது சரி கொடுக்குறான் அப்படின்னு உடனே அந்த நம்ம பாண்டியனுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுடா, அப்பதான் எனக்கு இவ்வளவு காசு எல்லாம் கிடைக்குது, இதை வச்சுக்கொண்டு மிரட்டி காசு எடுக்கிறா அப்படின்னதும் வீரா அதிர்ச்சி ஆறாங்க. ஓஹோ அப்படியா, சரி ஆமா
ஆமாம் இதெல்லாம் யார்டா பண்ணா அப்படின்னதும் அவங்க வந்து உண்மையை உளர்றாங்க. ஆனால் யாரும் என்ன இதுன்னு சொல்லாமலே விட்டுடுறாங்க. ஓஹோ இவ்வளோ நடந்திருக்கா, சரி நீ வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ வீரா என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்து செம்ம மாசம் இறங்கி நிற்கிறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க, நான் கொண்டு விட சொன்ன லொக்கேஷனில் கொண்டு விடாம இங்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்க, என்ன உன் மனசில் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னதும் செம்மையாக முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க வீரா. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது. ஸோ வீரா போட்டு அடிடினா அடிச்சு உண்மையை எடுக்க போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.